ஆப்ரேட்டர்லேருந்து செட்டராக வரணும்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டராக இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரோ பண்ணிட்டு போனோம்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, டிராயிங்கை ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டிராயிங் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஸ்டேஜ் டிராயிங் கொடுத்துருவாங்க, ஒரு சில வந்து கஸ்டமர் டிராயிங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. நமக்கு ஸ்டேஜ் டிராயிங்கை ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் கஸ்டமர் டிராயிங் வந்து ரீட் பண்ணோம்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அந்த குழப்பத்தையும் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எலிஜிபிள், இல்லைன்னா எலிஜிபிள் கிடையாது. ஸோ முடிந்த அளவுக்கு நீங்கள் கஸ்டமர் டிராயிங்கை ரீட் பண்ண பழகிக்கங்க. அது வந்து அவங்க எல்லா ஆப்ரேஷனையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் பார்ட்டு ட்ராயிங்கை அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த கம்ப்ளீட் பார்ட்லேயே நம்ம ஒவ்வொரு ஆப்ரேஷன் வரிசையாக நம்ம ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 2 வந்து ஜி கோடு எம் கோடு தெரிஞ்சிருக்கணும். ஜி கோடு எம் கோடு தெரிஞ்சிருக்கணும்னா அப்படியே மனப்பாடம் போட்டு மண்டையில் வச்சுக்காதீங்க. ஒவ்வொரு கோடு என்ன வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்காங்க. நம்பர் 3 வந்து டூல் செலெக்ஷன். நம்ம ஓடி டர்னிங்க்கு என்ன டூல் பயன்படுத்தணும், ஓடி குருவிங்க்கு என்ன டூல் பயன்படுத்தணும், ஐடியில் வந்து ட்ரில்லிங்க்கு வந்து என்ன ட்ரில் பயன்படுத்தணும், யூ ட்ரில் பயன்படுத்தணும், இல்லை நார்மல் ட்ரில் பயன்படுத்தலாமா, இல்லை ஐடி குருவிங் ஏதாவது ஆகுதா, ஐடியுடைய டயாமீட்டர் ஆகுதா, அதுக்கு வந்து நம்ம கார்பைடு ஸ்டிக்கில் பண்ணலாமா, இல்லை ஒரு ரீமரில் பண்ணுறாமா, இல்லை ஒரு போரிங் டூலில் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கணும். த்ரெட்டிங் ஏதாவது ஆகுதா, இதுக்கு ஐடியில் த்ரெட்டிங் ஆகுதா, இல்லை ஓடியில் த்ரெட்டிங் ஆகுதா. ஐடியில் ஆகுதுன்னா நம்ம டேப் யூஸ் பண்ணலாமா, இல்லை ஸ்டிக்கு கார்பைடு ஸ்டிக் இருக்குது அதை யூஸ் பண்ணலாமா த்ரெட்டிங்க்கு அப்படின்னு பார்க்கணும். டூல் செலெக்ஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். டூல் செலெக்ஷன் வச்சு தான் சைக்கிள் டைம் கூட நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததாக ஆப்செட் எடுக்கணும். ஜாமெண்ட் ஆப்செட் எடுக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக ட்ரபுள் ஷூட்டிங், அதாவது மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏதாவது அலாரம் வந்ததுன்னா அதை சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இந்த ஒவ்வொரு நிலையும் நீங்கள் கடந்து போனீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஒரு செட்டராக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் செட்டராக வரத்துக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போது நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணி கொடுத்துருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.